காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் சுமார் 1400 குடும்பங்கள் வசிக்கின்றனர். இப்பகுதியில் சுத்தமான குடிநீர் இல்லை, பாதுகாப்பான மின் வசதி இல்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக உள்ளது. இந்த நிலையில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் சில வீடுகளில் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத, அதனை நடத்த கேட்காத அரசியல் கட்சிகளுக்கு எங்கள் வாக்கு இல்லை என்ற வாசகம் அடங்கிய சிறிய அளவிலான போஸ்டர் வீடுகளில் ஒட்டப்பட்டிருந்தது. இது குறித்து மக்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் குமார், ஆனந்தன், பிரகாஷ், சேகர் ஆகியோர் கூட்டாக கூறியதாவது: காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு தெருவில் பூமிக்கு அடியில் சென்ற மின் ஒயர்கள் பழுது காரணமாக கடந்த 10 ஆண்டுகளாக தெரு விளக்குகள் எரியவில்லை. அதனை சரி செய்ய பலமுறை கேட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இங்குள்ள 4 வணிக வளாகங்கள் மற்றும் மின் அலுவலகம் 10 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் பூட்டியே பாழடைந்து கிடக்கின்றது. இதனை சரி செய்ய பலமுறை கேட்டும் நகராட்சியும் மின்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் கடைசி நேரத்தில் ஓட்டுக்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு தெருவிலும் குடிநீர் குழாய் புதுப்பிப்பதாகவும், சைடு வாய்க்கால் அமைப்பதாகவும், விளையாட்டு மைதானம் அமைப்பதாகவும் கடந்த மாதம் பூமி பூஜை செய்து எந்த பணியும் துவங்கப்படவில்லை. தேர்தலுக்காகவும் ஓட்டுக்காகவும் ஒரு பூமி பூஜையை செய்து எங்களை ஏமாற்றியதாக தெரிகின்றது. புதுச்சேரியில் மக்களுக்கான அடித்தட்டு அதிகார உள்ளாட்சி அமைப்புகள் செயல்பட்டிருந்தால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கும். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தாமல் சூழ்ச்சி செய்து முடக்கி உள்ளனர். உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத, அதனை நடத்த கேட்காத அரசியல் கட்சிகளுக்கு எங்கள் வாக்கு இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளோம். எங்கள் ஓட்டு நோட்டாவுக்கே என்ற முழக்கத்துடன் தேர்தலை புறக்கணிப்பு செய்கின்றோம். இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர்.